Hello friends, welcome back to our channel. So நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் ஃப்ரம் வாட்ஸ்அப். ஸோ வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்லாம் இருக்குது, என்னென்னு பார்த்தலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொதல் அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருந்து காப்பி அடிச்ச அப்டேட் தான் வந்திருக்கு. ரெண்டு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம ஸ்டோரி வைக்கிறப்ப மென்ஷன் பண்ணுவோம். அதாவது உங்கள் ஃப்ரெண்டு அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபேமிலியில் இருக்கீங்களோ நம்ம போட்டு மென்ஷன் பண்ணுவோம். அதே மாதிரி அப்டேட்டை இப்போ வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த லைக் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி பார்க்குறப்ப ரைட் சைடு லைக் பட்டன், அதே மாதிரி லைக் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்ஸ்டாகிராமில் ரெட்டாக இருக்கும், இதில் க்ரீனாக இருக்குது. ஸோ செகண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஒன்று ஆப்ஷன் இருக்கும். அந்த லிஸ்ட் ஆப்ஷன் இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ் இல்லை கம்பெனி இல்லை இன்வெஸ்டர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இல்லை குரூப் சேட் இல்லை உங்களோட காலேஜ், இந்த மாதிரியான கேரக்டர்ஸ் அதோட லிஸ்ட் இருக்குன்னா நீங்கள் உங்களோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணி லிஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த லிஸ்ட் பேஜில் போயிட்டு நீங்கள் மெசேஜ் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் குரூப்பாக க்ரியேட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் லிஸ்ட்டு போட்டு அதாவது பேசுகிற மாதிரி லிஸ்ட் போட்டு வச்சிங்கன்னா அந்த மெசேஜ்லாம் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பாக்ஸில் வந்துடும். ஸோ அதே மாதிரி ஃபேவரட் ஆப்ஷன் அது மாதிரி தான். மேபி ஃபேவரட்டுக்கும் லிஸ்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஆட் டு ஃபேவரட் கொடுத்தா நம்மளுக்கு பிடிச்ச நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் ஃபேவரட் பண்ணிக்கலாம். லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து லிங்க் பண்ணிவிட்டு அதை மெசேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்னன்னா வாட்ஸ்அப்பில் இப்போ நம்ம சைலண்ட் போட்டு மெசேஜ் பண்ணுற மாதிரி அப்படி டெஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் போய் அந்த சைலண்ட் போட்டு டெஸ்ட் பண்ணுவோம், மெசேஜ் பண்ணுவோம். அதே மாதிரி அப்டேட் இப்போ வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்துருக்காங்க. போட்டு சிம்பிள் பண்ணுற மாதிரி பீட்டா வெர்ஷன் போயிட்டு இருக்கு. மேபி ஃபியூச்சர் வந்துடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுறப்ப மெசேஜ் பார்த்து டைப் பண்ணிட்டு வெளியே வந்துடுவீங்க. திருப்பியும் போய் அந்த மெசேஜை நீங்கள் ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுறப்ப அந்த மெசேஜ் காணாமல் போயிடும். இப்போ அதுக்கான முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க வாட்ஸ்அப்பில். என்னன்னா நீங்கள் டைப் பண்ண மெசேஜையே திருப்பி அதை அப்படியே சேவ் ஆகிருக்கு டிராஃப்ட்டுன்ட்டு. எப்படி நம்ம நார்மல் மெசேஜ்லாம் நம்ம டிராஃப்ட், அதாவது மெசேஜ் சென்ட் பண்ணிடுவோம், திருப்பி எழுதி டிராஃப்ட்னு காமிக்கும். அதே மாதிரி ஆப்ஷன் தான் வாட்ஸ்அப்லேயும் வந்துருக்கு. நீங்கள் பாதி மெசேஜ் டைப் பண்ணிட்டு வெளியே வந்தீங்கன்னா டிராஃப்ட்னு மென்ஷன் ஆகும். நீங்கள் திருப்பியும் அந்த மெசேஜ் ஃபுல்லாக டைப் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்து ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே செட்டிங்கில் பேஜில் போய்க்குவாங்க, வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி ஒன்று இருக்கு. அந்த இமெயில் ஐடி இருக்கு. சப்போஸ் உங்கள் ஃபோனில் வந்து ரீசார்ஜ் இல்லாதப்ப நீங்கள் வைஃபை மூலியமாக வந்து வாட்ஸ்அப் லாகின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இமெயில் வந்து ஓடிபி போயிடும். ஸோ மெசேஜ் ஓடிபி வர சிக்கலில் இருக்கப்ப தப்பிச்சிக்கலாம். இமெயில் உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆயிடும். அதுலேயும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அதாவது நம்ம டைரெக்டாக நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்குள்ளேயே ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கலாம். அது 3 ஆப்ஷன் தொடர்ந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். செட்டிங்கில் போய்கிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு இருக்கும். அக்கௌண்ட் செட்டிங்கில் போயிட்டு அப்படிங்கன்னா வாட்ஸ்அப் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் இன்ஸ்டாகிராம், ஓப்பன் ஃபேஸ்புக், ஓப்பன் ட்விட்டர், அந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வாட்ஸ்அப் கொடுத்துட்ருக்காங்க. மேபி இன்னும் அதை எப்படி கொடுக்கலாம் வாட்ஸ்அப்பில். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.